கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். அதாவது நான் 5ஆம் தேதி எடுத்த கிருபார பலி தான். அது பாதியில் விட்டு திருப்பி 6 வாரம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன். அது வரையே கண்டினியூ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியாது, நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஏற்ற நீங்கள் பார்க்க இப்போ அதில் கண்டினியூ பண்ணுவோம். அதான் கிருபாபலியாக என்ன, ஃபஸ்ட்டு வீடியோ என்ன பார்த்தோம்னா கிருபாபலி என்ன, கிருபாபலி எதுக்கு நமக்கு செய்யப்பட்டது, கிருபாபலினால ஆண்டவர் என்ன பண்ணார், அது இப்போது கிருபாபலியால் நம்மளுக்கு என்ன நன்மை கட்டிருக்குது, கிருபாபலியால் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, என்ன பயன் கொடுத்துருக்காரா பார்க்க போகிறோம்ங்களா. 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். நம்ம தேவன் அன்பு கூட தேவன் நம்ம கிருபா பலியான பலியால் தேவன் நம்ம மேல் அன்பு கொண்டார். என்ன பண்ணார், தேவன் அவருடைய குமாரன் வந்து திருவாத பலியானது பலியானா. அப்போது தேவன் நம்ம அன்பு கூர்ந்தனால நம்ம என்ன பண்ணார், நம்முடைய பாவத்தை என்ன பண்ணார், நம்மளுக்கு கோபம் படாமல் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், திருவாத பலியாத நம்மளுக்கு என்ன பண்ணார், கழுவி என்ன ரத்தத்தார கழுவி பரிசுத்தமாக மாற்றிக்கிறாரு, நம்மளை சுத்திகரிக்கிறாரு இல்லையா. அப்போ அந்த திருவாத பலினால கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணார், நமக்கு என்ன பண்ணார், அன்பு கூர்ந்தார் இல்லைங்களா. தேவன் என்ன பண்ண நம்மளுக்கு அன்பு கூர்ந்தார். அப்போது நம்ம அன்பு கூர்ந்து அவர் பலியா இல்லை, தேவன் நம்ம மேல் அன்பு வைத்தனால நம்முடைய பாவத்தில் அவர் என்ன பண்ணாரு பலியானார் இல்லைங்களா. அப்போ அந்த கிருபாதி பலியினால எங்கள் தேவன் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தாலும் மட்டும் இல்லை, ரோமர் 5:8-9 வாசிங்க. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பு விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ தேவன் நம்ம பண்ணாரு, அன்பு கூர்ந்து அவர் ரத்த கழுவி நம்மள பண்ணாரு நீதிமான மாற்றிக்கிறார். அல்லேலூயா. நம்மளை நீதிமான மாற்றினார். அப்போ நீதிமான் யாருன்னா அவருடைய ரத்தக்கார கழுவப்பட்டான் தான் நீதிமான் சரிங்களா. அப்போ நம்ம முன்னாடி ஆண்டவர் எப்படி நம்ம குண் மாத்திரமாக இருந்தோம், ஆண்டு பொய்யாரானோ ஆண்டு பண்ணோம், ஆண்டத்தை நம்ம பிடிக்காத காரியம் இருந்தோம். ஆனால் இந்த திருவாத பலியினால் ஆண்டவர் கோபத்தை விடுவிக்கிறது, திருவாத பலி வந்து அவர் ரத்தக்கார நம்ம கழுவி நம்ம என்ன பண்ணினார், அன்பு கூறுகிறார். அன்பு கூறினா அவனை பலியானார். பலியான போது என்ன பண்ணார், அந்த ரத்தத்தால் என்ன பண்ணார், நம்ம நீதிமான ஆக்கிக்கிறார். அப்போ அவர் நீதிமான ஆக்கப்பட்டனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம எப்படும் நாம் நீதிமான இருக்கணும் அப்படிங்களா. எப்போதும் ஆண்டுக்கு பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை நம்ம விட்டு விழணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாவத்தை விட்டு விழந்தான். அந்தமாதிரி நம்ம பாவத்தை விட்டு விழணும். இல்லை ஒரு டைம்லாம் கூப்பிட்றாங்களே போவோம், ஒரு டைம் நான் கடை வைக்கிறாங்களே போகிறோம், நம்ம போகக்கூடாது. ஆனால் ஆண்டது என்னது பிடிக்காத காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்போ நம்ம என்ன பண்ணாரு, நம்ம ரத்தக்கார கழுவி நீதி மாற்ற இங்கே உலக போக்க நம்ம ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் சொந்த பிள்ளையை நம்மளுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் பிள்ளையா நம்ம என்ன பண்ணணும், வாழ வேண்டும் இல்லைங்களா. அப்போ அவர் பிள்ளையை மட்டும் இல்லை, அவர் ரத்தக்காரமாக கழுவி நீதியமான மாற்றமும் இல்லை, 2வது காரியம் கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 5:18-19. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். 9வது வசனம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். இந்த வசனம் சொல்லிதான் தேவன் நமக்கு என்ன பண்ண ஒப்புரவாக்கி நம்ம உடைய பாவத்தை அவன் என்ன பண்ணுற கிருபாபலியால் அவனை ஒப்பு கொடுத்து நம்ம தலைமையில் பாவத்தை எடுத்து நம்ம தலைமையில் ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. பாவத்தை எடுத்து சாபத்தை எடுத்து அவருடைய கனமான ஊழியத்தை செய்ய நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த டைமில் ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறோமா, ஆண்டரை பற்றி மற்றவர்கள் சொல்லுவோமா, ஆண்டரை பற்றி நம்ம
அறியாத ஜனங்களை சொல்கிறோமா? தான் எனக்கு கேள்வி இப்போங்களா. அப்போ ஆண்டு என்ன பண்ணாரு? நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு கனமான ஊழியத்தை நம்ம என்ன பண்ணாரு? நம்ம தந்துக்கிறாரு இப்போங்களா. அப்போ அந்த கனமான ஊழியத்தை நம்ம கத்தருக்கு செய்யமா? எத்தனை பேர் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, எத்தனை பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, எத்தனை பேர் உங்கள் நண்பர் இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை நீங்கள் கத்தர் பற்றி நீங்கள் சொல்லிக்கிறீங்களா? ஏசு பற்றி சொல்லிக்கிறீங்களா? இல்லை அண்ணனும் சொல்லிக்கிறாரு, ப்ரேயர் வரும்போது யாராச்சும் ஒருத்தர் கொண்டு வர சொல்லிக்கிறேன், இல்லை உங்களுக்கு சொல்ல முடியல, ஆண்டபடி சொல்ல தெரியலனா இந்த மீட்டிங் நடக்கும்போது நீங்கள் கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஜெப மைக்கில் ஒரு ப்ரேயர் நடத்துரு, வந்து பாரு, ஒரு வார்த்தை தான், வந்து பாரு. அப்போ அவங்க வரும்போது ஆவியானவர் ஊழியக்காரமான வார்த்தை மூலியமா பேசுவார். அந்த பேசும்போது அந்த வார்த்தை என்ன பண்ணும்? அவங்களுக்கு தொடப்படும். தொடப்படும் என்ன பண்ணுவாரு? அந்த தொட்டுப்பட்டு அங்கே பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இப்படி பேதுரு ஒரு பிரசன்னத்தார 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களோ, அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஆண்டரை பற்றி சொல்ல தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு வார்த்தை சொல்லணும், இந்த மாதிரி ப்ரேயர் இருக்குது வாங்க, இந்த ப்ரேயர் வாங்க சொல்லணும். இல்லை நீ கத்தர் பற்றி நீங்கள் சொல்லலாம், கத்தர் உன்னை நேசிக்கிறார், டிரான்ஸ்மிஷன் கொடுக்கலாம். இதுதான் இல்லை மைத்தை பிடிச்சி தான் ஊழியம் செய்யலாம். ஊழியம் இல்லை, ஊழியம் எப்படி வேணால் செய்யலாம். கத்தருக்கு ஊழியம் எப்படி வேணால் செய்யலாம் வைங்களா. கத்தர் படி சொல்லுவதும் ஊழியம் தான். நீங்கள் கத்தர் இந்த மீட்டிங் நடக்கிறீங்க வா சொல்லுவதும் ஊழியம் தான். நீங்கள் ப்ரே சென்டர் வந்து முன்னாடி வந்து அரேஞ்ச் பண்ணவும் ஊழியம் தான். இல்லை மைத்து பேசினா ஊழியம் இல்லை. ஊழியம் எப்படி வேணால் செய்யலாம். கத்தருக்கு நீங்கள் செய்ய நினச்சா நீங்கள் எப்படி வேணால் செய்யலாம். கத்தர் நிறைய சொல்கிறார், நான் உங்களுக்கு ஊழியத்தை தொடுத்தே நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா? கத்தர் கடைசியில் போகும்போது சொன்னாரு, மத்தேயு 28, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசத்தை யாவையும் அவர் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுவோம். கத்தருக்கு உபதேசம் கேட்ட மாதிரி உபதேசம் எப்போ நம்ம சீசர், எப்போ நம்ம விசுவாசிகமே இருக்கக்கூடாது, நம்ம சீசராக மாறணும். இப்போ நம்ம சீசராக மாறணும். ஆரம்பத்தில் நம்ம விசுவாசிக்கணும், ஆண்டவர் அறியாமல் இருந்தோம். இப்போ ஆண்டவர் அறிவித்தோம், வேத வசதியும் ஏன் தெரிஞ்சவன் என்ன பண்ணணும்? நம்ம சீசராக மாறணும். சீசராக மாறணும்னா புறப்பட்டு போய், இல்லையா, புறப்பட்டு போய் நான் உசிலம்பட்டியில் எங்களுக்கு எங்கே நீங்கள் புறப்பட்டு போய் அவருக்கு பிதா தூபாங்க ஆமா சார் என்ன பண்ணுவோம்? நம்ம ஞானஸ்தானம் கொடுக்குற ததிரியம் மாதிரி வேண்டும். அதான் ஆவியான சொல்லித்தா. அந்தமான ஊழியத்தை நம்ம தலைக்கில் வச்சிருக்கிறார், கனமான ஊழியமை கலையில் வச்சிருக்கிறார். நம்ம சாபத்தை எடுத்துட்டு என்ன பண்ணிக்கிறாரு? அவர் கிருபாத பலியால் நம்ம அன்பு கூர்ந்து நம்மளை நீதிமான ஆக்கி அப்போ என்ன பண்ணிக்கிறாரு? ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, இல்லையா. இவன் பாவி நீ ஊழியம் செய்ய சொல்ல, அவர் ரத்தக்காரம கழுவி பரிசுத்தமாக்கி நம்ம நீதிமான ஆக்கி கிருபா என்னது ஊழியத்தை செய்ய நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம எப்படி விலையில பெற்றாங்க ஆண்டர் பாருங்க. ஆண்டர் நம்ம மேலே அன்பு கூறுகிறார். நீங்கள் ஆண்டர் மேலே அன்பு கூறுகிறீங்களா? இல்லை ஆண்டரை நேசிக்கிறீங்களா? ஆண்டரை சொன்னபடி நம்ம நடக்கிறோமா? அப்படிங்களா? அப்போது ஊழியமான அது ஊழியம் ஆண்டருக்கு செய்ய வேணும் தான் ஊழியம் சொன்ன. அதே மார்க்கு 16:15, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகமெங்கும் போய் அப்படிங்களா? நீ உலகமெங்கும் பின்ன பண்ணுங்க, கத்தரி நாமத்தை போய் நம்ம சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு அறியானவர் இருக்கிறாங்க. இயேசு சொன்னால் அவர் யாரு கேட்குறாங்க, இயேசு சொன்னால் யாருன்னு கேட்குறாங்க. நான் ஒரு சமயம் ஒரு வீடியோ பார்த்தேன், அகஸ்டின் பிரசனை பண்ணி அவர் சொன்னார், ஒரு பாபா ஷாப்பில் போய் தம்பி இயேசு தெரியுமா கேட்டார். அவன் சொல்கிறான், அந்த இயேசு இன்னும் பாபா ஷாப்பில் முடி வெட்டி வரல, அவரை யாருன்னு தெரியாது சொன்னான். அப்போது உங்களுக்கு அது சிரிப்பாக தெரியும், ஆனால் அந்த நிலைமை பார்த்தா அவர் சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் துக்கம் அடைந்தேன், அதனால் துக்கம் அடைந்தேன். இன்னும் கிறிஸ்தவ ஆண்களுக்குள்ளேயே இருக்கிறாங்க, ஆனால் வெளியில் வந்து இயேசு யாருன்னு தெரியல. இயேசு நம்மளுக்கா பாடுபட்டா, இயேசு நம்மளுக்கா ரத்தம் சிந்தா, அவர் ரத்தக்காக நம்ம கழுவி நீதிமாக மாற்றினாரு. ஆனால் நீங்கள் நார்த் இந்தியா போனீங்கன்னா இயேசு பற்றி யாருக்கும் கேட்கல, இயேசு பற்றி சொல்ல யாரும் போகவில்லை, எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க, யார் போவா சொல்லி அவருக்கு பிரச்சனை பண்ணார். நான் வீடியோ பார்த்தேன். அப்போது நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க பார்த்துக்கிறோம். ஆனால் நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா இயேசு அறியாத ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இயேசு பேரே தெரியாத ஜனங்கள் எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? இந்த வேலை கத்தர் சொல்லிடா, உனக்கு நான் தனமான ஊழியத்தை தந்தேன், எனக்காக நீ ஊழியம் சரியாயா, எனக்காக ஊழியம் சரியா, என்னை பற்றி மற்றவருக்கு சொல்கிறியா, உன் நண்பனுக்கு சொல்கிறியா, இல்லை என்னை பற்றி என் பாடலை பற்றி சொல்கிறியா, என் அன்பை பற்றி சொல்லியா? இயேசு இந்த காலை வேலை கேட்குறா. உன்னை நம்பி உன் தலைமையில எனக்கு ஊழியத்தை ஒப்பு கொடுத்தனே, உன் நம்பி உன் தலைமையில் நான்
உன்னை என்ன பண்ண ஊழியத்தை போகுத்தனே, உன் அன்பு தூணனே, உன்னை நேசித்தனே, உன்னை நீதிமான மாத்தினே, எதற்கு ஆண்டவர் கேட்கிறார்? என்னை நேசிக்கிறையா கேட்கிறாரு ஆண்டவர். யோவானை கேட்டார் 3 முறை, என்னை நேசிக்கிறாயா? பேதுருவை கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறது 3 முறை கேட்டார். அதே வேலை கர்த்தர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறையா? என்னை நேசிக்கிறையா கேட்கிறார். என்னை நேசித்தா என் ஆடுகளை மேய்க்கிறையா? ஆண்டவர் இந்த வேலை நீங்கள் ஆண்டவரை நேசித்தா ஆண்டவருக்கு ஊழியை செய்யுங்க. ஆண்டவர் இல்லை இனிமா ஆண்டவர் அன்பு கூறுறேன், ஆண்டவர் எனக்காக பாடுபட்டா இத்தனை நாள் ஆண்டவர் அன்பை மறந்துட்டு வாழ்ந்துட்டே நினைத்தான். இந்த வேலை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஏதோ ஊழியை செய்யுங்க. ஊழியை செய்யுங்க. பிரேயர் மீட்டிங் நடத்துகிறா, நீ போய் சொல்லுங்கள், இந்த இடத்துல செவமேட்டில் பிரேயர் மீட்டிங் நடத்துது, இந்த இடத்துல சர்ச்சில் நடத்துது சொல்லி நீங்கள் ஒரு மட்டும் சொல்லுங்கள். ஒரு விஷயம் வந்துப்பார். இல்லைன்னா உங்கள் வீட்டில் இல்லை ரொம்ப தூரம் வர முடியாதுன்னா உங்கள் வீட்டுக்கிட்டே கூப்பிட்டு எங்கள் வீட்டில் நான் ப்ரேயர் வைக்கிறேன், ஒரு நாள் அட்டன் பண்ண சொல்லி அண்ணனை கூப்பிட்டு இங்கே ப்ரேயர் வச்சா அந்த வார்த்தை மூலமா என்ன பண்ணுவார்? தொடப்படுவார். அதுவும் ஊழிய தான். உங்கள் வீட்டில் ப்ரேயர் வச்சு சுற்றி ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்கள் வீட்டு பக்கத்து வச்சு அதுவும் ஊழியம் தான். இல்லையா? அதுவும் ஊழியம் தான். நீங்கள் அதுவே செய்கிறீங்களா? செய்ய ஒப்பு கொடுக்கிறீங்களா? கர்த்தர் வாழ்க்கைக்கிறா, என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? கர்த்தர் உனக்காத பலியானேன், என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசித்தா என் மாடுகளை மேய்க்கிறாயா கேட்கிறார். இந்த கர்த்தருக்காத ஊழியத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்காத வாழ்வோம். அப்படிங்களா? வாழ்வு ஒரு வாழ் தான். இல்லையா? வாழ்வு ஒரு வாழம். அந்த ஒரு வாழை யாருக்கா வாழ வேண்டாம்? கர்த்தருக்காக வாழ வேணும். நாம உலக போக்குவரத்து இல்லை, கர்த்தர் நம்ம வேறு பிரிக்கிறா போய்ங்களா? அவர் நம்ம அன்புக்குனா மேலே அன்புக்குனா நம்ம என்ன பண்ணார்? ரத்தம் சிந்தி நம்ம நீதிமான ஆக்கி கனமான ஊழியத்தை நம்ம மேலே தலையில் வச்சுக்கிறார். முதல்ல நம்ம சாபம் நம்ம தலை மேலே சாபம். அந்த சாபத்தை எடுத்து என்ன பண்ணார்? கனமான ஊழியத்தை நம்ம தலையில் வச்சுக்கிறார். அப்போ அந்த கனமான ஊழியத்தை நம்ம நம்பி கொடுத்துக்கிற கர்த்தருக்கு நம்ம பொறுப்பாக ஆண்டுக்கு ஒப்பு நம்ம செய்கிறோமா? இல்லை ஏதோ செய்கிறோமா? இல்லை கடமைத்து செய்கிறோமா? இந்த கர்த்தரை கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? இந்த காலையில் எல்லாரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு உண்மை நேசிக்கிறேன் கர்த்தாவே, உண்மை நேசிக்கிற கர்த்தாவே. அப்பா இந்த கனமான ஊழிய தண்டிகை அப்பா, உண்மை நேசிக்கிறேன் அப்பா உண்மை நேசிக்கிறேன் அப்பா, உண்மை நேசிக்கிறேன் அப்பா சொல்லுங்க எங்க உண்மை நேசிக்கிறையா அப்பா? உமக்காத நான் இத்தனை நாளானவரே அப்பா, நீ செய்யுங்க அன்புக்காக நம்ம அருந்துட்டானவரே அப்பா, உலக போக்கே நான் திரும்பி போயிருக்கேன் அப்பா எனக்காக நீ கனமான ஊழிய தலையில வைத்தேன் ஆண்டவரே அப்பா என்னை நம்பி குத்த ஊழியத்தின் அப்பா நான் பொறுப்பாக எண்ணில் ஆண்டவரே, பொறுப்பா இல்லையா அப்பா? அன்பு கூறினப்பா, என்னை பரிசுத்தம் மாற்றினீங்க, என்னை நீதிமான ஆய்த்தி ஆண்டவரே, என் தலையிலப்பா என் கனமான ஊழியத்தை வைத்தி ஆண்டவரே. நான் இதுவரை நம்பல ஆண்டவரே, இதுவரை தெரியல ஆண்டவரே. ஒரு விஷயம் என்னை மன்னிங்கப்பா சொல்லி ஒப்பு கொடுக்கீங்க. ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. உங்க ஊழியத்தை செய்யற ஆண்டவரே, உங்க ஊழியத்தை செய்யப்பா. என்ன ஊழியானப்பா அது உமக்காத செய்யுங்கப்பா, உமக்காத செய்யறாண்டவரே. ஒப்பு கொடுங்க இந்த வாளை ஒப்பு கொடுங்க. இத்தனை வாழை உங்களுக்காக உங்க கும்பலுக்காக ஓடுனர் போதும். இனிமே இயேசுக்காக நீங்க ஓடுங்க, இயேசுக்காக செய்யுங்க. ஒரு எனக்காக ஊழிய செஞ்சா பிதாவானவன் கனம் பண்ணுவார் வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை ஒன்றும் மண்ணில விடாது. அந்த வார்த்தையில நீங்க கர்த்தருக்காக ஊழிய செய்யும் போது பிதாவான உங்களுக்கு கனம் பண்ணுவார், பிதாவான கனம் வருவார். ஒப்பு கொடுங்க. இதுவரை எனக்கு குடும்பம் போல ஓடுனேன், இதை ஓடுனப்பா அப்பா உமக்காக என் குடும்பத்தா ஓடினாரு, இப்போ உமக்காக ஓட போறானு. யார் ஒப்பு கொடுற கை கூதி கரைகளை ஒப்பு கொடுக்குற. உமக்காக தானே நான் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக தானே நான் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாது உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நன்றி
தகப்பனே அப்பா, ஆண்டவரே யார் யார் ஒப்பு கொடுக்கறப்பா அப்பா நீங்க பார்த்துங்க, கரல் ஊற்றி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. யார் யார் கரலுக்கு ஒப்பு கொடுங்க நீங்க பார்க்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இதுவரை நாங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்பா அப்பா எனக்காக வாழ்ந்து விட்டு ஆண்டவரே ஒரு விசையை மன்னியுமாப்பா, ஒரு விசை மன்னியுமாப்பா. ஆண்டவரே பலியாளரப்பா, உங்க ஊழியத்தை தலைமையில வைத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சாபத்தை எடுத்து அப்பா ஆசீர்வாதம் தலைமையில வைத்திருக்கிறேன்ப்பா. இதுவரை நான்ப்பா எனக்காக வாழ்ந்துட்டாண்டவரே, எனக்காக வாழ்ந்துட்டாப்பா. என்னை மன்னி ஆண்டவரே, மன்னியப்பா. அப்ப ஒருத்தர் கூட உங்களை பத்தி சொல்லாண்டவரே, ஒருத்தர் கூட உங்களை பத்தி சொல்லாண்டவரே, உங்க அண்ணன் பத்தி சொல்லாண்டவரே, உங்க ரட்சிப்பை பத்தி சொல்லாண்டவரே. இனிமே ஆண்டவரே நான் ஒப்ப கொடுக்கிறேன் அப்பா, உங்களை பத்தி சொல்றாண்டவரே, உங்களை பத்தி சொல்றாண்டப்பா. அப்பா சோத்திரம் அப்பா, உங்களை அறியாத ஜனங்களே சொல்லி ஆண்டவரே ரட்சிப்பு கூட பாத்தியில கொண்டு வரப்பா, கொண்டு வரப்பா. அப்பா எங்க மீட்டிங் ஆனாலும் என்ன மீட்டிங் ஆனாலும் அப்பா அப்பா ஒரு புதிய ஆத்மாவை கொண்டு வராண்டவரே அப்பா, புதிய ஆத்மா கொண்டு வாங்கப்பா, புதிய ஆத்மாவை கொண்டு வராண்டவரே அப்பா. ஆண்டவரே எனக்கான கனமான ஊழிய தந்தையப்பா, ஏதோ ஊழியத்தை செய்யப்பா, ஊழியத்தை செய்யறாப்பா, ஊழியத்தை செய்யாமப்பா. இந்த ஊழியத்தில் அப்ப ஒப்ப கொடுக்கிறேன்ப்பா. இனிமே நான் பின்வாண்ட மாட்டாண்டவரே அப்பா, பின்வாண்ட மாட்டேனப்பா. தகப்பனே அப்பா, ஒப்பு கொடுத்த அன்னைய பிள்ளை கத்தத்தாமே ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அப்பா, ஊழியத்தில் அப்பா செய்ய நல்ல தைரியத்தை தாங்கப்பா, உங்க ஊழியத்தை செய்ய தைரியத்தாங்கப்பா. நான் உன்னை நேசிக்கிறேன், நேசிக்கிறா நீ கேட்ட தேவனப்பா, உங்களை நேசிக்க தகப்பா, உங்களை நேசிக்க தகப்பா, உங்களை நேசித்தப்பா, உங்களை நேசித்தாங்க. கனமான ஊழியத்தை நான் செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். நீ பிரசு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.